பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி காலவேளையில் தேவனுடைய வார்த்தையும் வாக்கு தத்துவமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 10 மாதங்களும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த 11ஆம் மாதம் காணும்படி உதவி செய்தாரே நன்றி சொல்வோம். இந்த நாளுக்குரிய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள், சிங்கம் என்பது காட்டுக்கே ராஜா. அந்த ராஜாவின் பிள்ளைகள் கூட பல நேரங்களில் பசியாக இருக்கிறது மட்டுமல்ல, பட்டினியாகவும் இருக்கலாம். பசி என்பது ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமை, பட்டினி என்பது பல நாட்கள் ஆகாரம் இல்லாமை. பட்டினியாயிருந்து பசியாகவும் இருக்கும், பட்டினியாகவும் இருக்கலாம். ஆனால் தேவனை தேடுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாம். என் அன்பு தெய்வ பிள்ளை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்துக்காகத்தானே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கடினமாக படிக்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள், கடினமான இரவு பகல் பிரயாசப்படுகிறோம். இந்த காலைவெளி இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். சிங்கக்குட்டிகள் பசியாயிருந்து பட்டினியாயிருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இதை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி இந்த வார்த்தை ஏற்கனவே ஆண்டுகளாய், ஆயிரமான ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டதாயிருந்தாலும் இன்று வரை, இன்றைக்கு இருக்கிற இதை கேட்கிற இன்று வரை பல சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் அது இன்னும் நிறைவேறவில்லையே. இந்த காலவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக நான் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எந்த வார்த்தைகளை நமக்கு எதற்காக வைத்திருக்கிறார், அதை இந்த நாளிலே தியானித்து நாம் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓசியாவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையை வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேடு மட்டும். தங்கள் குற்றங்கள், தம்முடைய குறைவுகள் பல நேரங்களில் தேவனுடைய அந்த நன்மையை தடை செய்கிறது. நம்முடைய குற்றங்கள் நிமித்தம் அதே வார்த்தை சொல்லு, தங்கள் ஆபத்தில் குற்றங்கள் நிமித்தம் ஆபத்து வரும், குற்றங்கள் நிமித்தம் வேதனைகள் துன்பங்கள் வரும். ஆபத்து என்பது நினையாத நேரத்தில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வருகிறதென்றால் அதற்கு முந்தியே நம்முடைய குற்றங்களை கர்த்தர் உணர்த்தி இருப்பார், நம்முடைய மீறுதலை கர்த்தர் உணர்த்தி இருப்பார். பல நேரங்களில் அதை நாம் கண்டுகொள்ளாமல் போகும்போது தான் ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்து வரும்போது கூப்பிட்டால் பதில் வருவதில்லை. பல நேரங்களில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், தங்கள் குற்றங்களை உணர்ந்து, தெய்வ பிள்ளைகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு அல்ல, இது தெய்வ ஜனத்திற்கு தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டுமா, தங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலை உணர வேண்டும். ஏன் இந்த ஆபத்து வந்தது, ஏன் இந்த துன்பம் வந்தது, ஏன் இந்த பாடுகளை நான் கடந்து போகிறேன் என்பதை தெய்வ பிள்ளைகள் தெய்வ சன்னதியில் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டீங்கன்னா நீ ஒரு குற்றமும் செய்யலன்னு தான் ஆன்சர் வரும். தெய்வ சன்னதியில் பரிசுத்த ஆவியானவரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய குறைவு என்னப்பா என்று ஆண்டவரிடத்தில் கேள், ஜெபம் பண்ணு. அவர் இந்த வார்த்தைகளை கொண்டு கூட உனக்கு உணர்த்தலாம். ஏதாவது ஒரு தேவனுடைய செய்தியை கேட்கும்போது அதில் கூட உன்னுடைய குற்றங்களை உணர்த்தலாம். அதரிசனமாய் கூட கர்த்தனமோடு பேசலாம், தெய்வ வசனத்தோடு உணர்த்தலாம். ஆகவே நம்முடைய குற்றங்கள் நிமித்தம் ஆபத்து வருகிறது. ஆகவே குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். இரண்டாவது, 2 நாளாம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேவனிடத்தில் திரும்பி
தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். இக்கட்டு வரும்போது அல்லது நெருக்கம் வரும்போது நாம் புரிந்து கொள்ளணும், தேவனை விட்டு வழி மாறிவிட்டோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெய்வ சந்நிதி விட்டு நான் மாறிவிட்டேன் என்பதை ஒரு தெய்வ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த காரணமில்லாத கண்ணீர், நெருக்கம்? ஏன் நான் எதுவும் செய்யலேன்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. காரணம் இல்லாமல் எந்த ஒரு நெருக்கமும் அனுமதிக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் ஏன் இந்த நெருக்கடி உன் வாழ்வில் அனுமதிக்கப்பட்டது, அதற்கு ஒரு காரணம் உண்டு. உன்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படுமானால் நிச்சயமாகவே நெருக்கத்தின் பாதையில் விசாலத்தின் பாதையில் வைப்பார். பிலேயாமுக்கு வழியில் தெரியும், நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு சம்பவம். அவன் தெய்வ சந்நிதியில் சொல்ற வார்த்தைகள் என்ன? தேவன் எதை சொன்னாரோ அதைத்தான் சொல்லுவேன். உள்ளத்தில் என்ன எண்ணம் இருந்திருக்கிறது? கூலியின் மேல் வாஞ்சை. உருவின பட்டயத்தோடு தூதன் எதிர்த்து நிற்கவில்லையா? எஸ், தெய்வ பிள்ளையே, வழி மாறும்போது நமக்கு நெருக்கம் வருகிறது. நம்முடைய வழி தேவனை விட்டு திரும்பினால் உலக ஆசைகளில், உலக இச்சைகளில், கண்களின் இச்சைகளில் தேவ பிள்ளை தான். ஆனால் கண்களின் இச்சையில் திரும்பி இருப்பாங்க. தெய்வ பிள்ளைகள் தான், ஆனால் மாம்சத்தின் இச்சையில் திரும்பி இருப்பாங்க. வழி மாறினால் நெருக்கம் உண்டாகும், சமாதானம் எடுபடும், கஷ்டம் உண்டாகும். நின்ன விரும்பினதுக்கு எதிராய்தான் எல்லாம் நடக்கும். இந்த காலையில் அப்படி அந்த நெருக்கத்தோடு போகிறாயா? உன் வழி எங்கேயோ மாறிவிட்டது. பிலேயாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் வழி மாறுபட்டபடியினால் நான் உனக்கு எதிராளியாய் வந்திருக்கிறேன். தேவனே எதிர்த்தனால் எப்படி நீ தப்பிக்க முடியும்? ஆகவே எந்த இடத்தில் உன்னுடைய வழி தேவனை விட்டு, தேவனை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு மாம்சத்தை, கண்களின் இச்சை, பூமியின் உள்ள ஜீவனத்தின் பெருமை என்கிற அந்த பாவங்களில் கண்ணு போகுதோ, நெருக்கம் ஆரம்பித்து விடும். இந்த காலை வேளையில் நெருக்கத்தில் தேவனை நோக்கி திரும்பு. இத்தனை நாட்கள் உலகத்தின் ஆசை இன்பத்துக்கு பின்னால் ஓடினாலும் தேவனை நோக்கி திரும்பும். அந்த அற்புதம் உன் வாழ்வில் வெளிப்படும். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, 2 நாளாம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தை எப்படி சொல்லுகிறது? தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். முதலாவது நாம் பார்த்தோம், குற்றங்களை உணர்ந்து தேவனை தேட வேண்டும், இல்லைன்னா ஆபத்துகள் வரும். இரண்டாவது நாம் பார்த்தோம், நெருக்கங்கள். நெருக்கம் என்பது உன் வழி மாறிவிட்டது என்பதை அடையாளப்படுத்துகிறது. அவன் தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த இடத்தில் எப்படி திரும்ப வேண்டுமாம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனிடத்தில் திரும்பினால் என்கிற ஒரு தீர்மானம். உன் வாழ்க்கையில் எந்தெந்த நன்மைகள், ஒரு நன்மையும் குறைபடாது தானே? எல்லா நன்மையும் கையில் இருந்தான், சமாதானம் இல்லையே. எல்லா நன்மையும் கையில் சுற்றி கொண்டிருக்கிறது, ஆனாலும் நிம்மதி இல்லையே. இந்த நாளில் ஒரு நன்மையும் குறைபடாதன்னு வாக்கு பண்ணுகிறவ, உன் முழு இருதயத்தோடு தேவனை தேட, முழு ஆத்துமாவோடு தேவனை தேட ஆரம்பித்தால் அற்புதங்களை காண்பாய். நான்காவது, 2 நாளாம் புஸ்தகம் 7:14 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும், உன் சபைக்கும், உன் தேசத்துக்கும் எல்லாம் இணைந்த அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவது குற்றங்களை உணர்ந்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. குற்றங்களை உணர்ந்தாலே திரும்புதல் அதிகமாய் வந்துவிடும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுக்கு முன்பாக தேடும்போது தெய்வ முகத்தை, தெய்வ பிரசன்னத்தை
நன்மையை தேடாத, ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்னு நன்மையை தேடி போகாத. தெய்வ சமூகத்தை, தேவனுடைய முக பிரகாசத்தை தேடும்போது அப்பொழுதுதான் மன்னிக்கப்படுகிறது பாவம். அப்பொழுதுதான் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதின் பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவத்தை மன்னித்து அதன் பின்புதான் சேமம், அதன் பின்புதான் ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வாதத்துக்கு இடையூறாய், ஆமென், இன் பிட்வீன் பாவத்திற்கும் நன்மைக்கும் இடையே இருக்கிற அந்த தடை மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இதுவரை நாம் தேவனை தேடின விதங்களில் அக்கிரமத்தோடு தேடி இருக்கலாம், உலக ஆசை இன்பம் அதோடு சேர்ந்த தேடுதல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை தேடும்போது ஒரு நன்மையும் உன் வாழ்வில் குறைவுபடாது. இந்த கால வேளையில் கர்த்தர், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுறேன். 2 நாளாம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தை சொல்லுது, தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தார். ஒன்று, தேடுவதில் தேவனாய கர்த்தரை, ஓகே, நம்ம ஏற்கனவே அதை பார்த்து விட்டோம். தேடுவது மட்டுமல்ல, விட வேண்டியதை விடுகிறோம், தேட வேண்டியதை தேடுகிறோம், ஆனால் செய்ய வேண்டியவைகளையும் செய்ய வேண்டும். தேவ வார்த்தையின்படி, கட்டளையின்படி, கற்பனையின்படி தேவனை தேடிவிட்டு தேவ வசனத்தின்படி நடக்காவிட்டால், தேவ ஆலோசனையை கேட்டு அதை செய்ய மறுத்தால் நன்மை வருவது தாமதமாகும். குறைவுகள் இல்லை, குற்றங்கள் இல்லை, மீறுதல்கள் இல்லை. இச்சையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் பொல்லாத வழியிலிருந்தும் திரும்பிவிட்டோம். தெய்வ சத்தத்திற்கு, தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, தெய்வ கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கிருபையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எஸ், தேவனிடத்தில் திரும்பி தேடணும், பொல்லாத வழியை விட்டு திரும்பி தேடணும், குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனை தேடணும், முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேடணும். ஆமேன். அப்பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல, இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி, அந்த வசனங்கள் நம்மோடு வருகிற வார்த்தைகள், எந்த வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு கற்றுத்தருகிறாரோ அந்த வார்த்தையின்படி நட, அந்த வார்த்தையை கைக்கொள். நிச்சயமாகவே வார்த்தை மாறாது, ஒரு நன்மையும் குறைபடாது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களில் வாசிக்கிறோம், 34ஆம் அதிகாரத்தின் 4வது வார்த்தை சொல்லுது, நான் கர்த்தனை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். பெற்றுக்கொண்ட அநேக சாட்சிகள் வேதத்தில் இருக்கு. தேவனை தேடி கண்டுகொண்ட அநேக தேவ பிள்ளைகளின் சாட்சிகள் இந்த வேதத்தில் இருக்கு. அது நிறைய ஆசீர்வாதங்கள். இந்த காலை வேளையில், இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கு, ஒரு நன்மையும் குறைபடாது. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் உன் ஓட்டத்தை ஓட தேவன் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம், அதை சுதந்திரித்துக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துவோம். செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம், விட வேண்டியவளை விடுவோம், திரும்ப வேண்டிய இடங்களை திரும்புவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். செபிக்கலாமா? மகா பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. ஆனால் எத்தனையோ நன்மைகள் குறைவுபட்டவர்களாகவும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதன் குறைவுகளின் காரணத்தை வேதம் கற்று தந்திருக்கிறதப்பா. எந்தெந்த குறைவுகள் யார் யார் வாழ்க்கையில் இருக்கிறது அன்பு தகப்பனே தயவாய் உணர்த்தி அவர்களையும் இந்த முழு நன்மையை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாய், முழு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாய் தகுதியுள்ள பாத்திரங்களாய், நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனமாய், உடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற, உடைய கட்டளை கற்பனைகளின்படி நடந்து கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட தேவன் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் குடும்பங்கள் மேலும் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி கட்டளையிடப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படியே ஒரு நன்மையும் குறைபடாதபடியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. God bless you. Praise the Lord. Praise the Lord.